அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு பெரிய மாநாடு நடத்துவது என்றும், அந்த மாநாட்டின் முடிவில் ஒரு பேரணியை நடத்தி அந்த பேரணியின் முடிவில் மக்களின் முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் கோரிக்கை அளிப்பதற்கும் தமிழக முதல்வர்களுக்கும் இந்த கோரிக்கையை அளிப்பதற்காக அவர்களும் அனுமதி கோரியுள்ளோம். மேலும் தமிழ் திரைப்படங்களை திருட்டு விசிடியில் வெளியாவதற்கு துணை புரியும் திரைப்படங்களின் உரிமையாளருக்கு, அதாவது திரையரங்களுக்கு இனி ஒத்துழைப்பு தருவதில்லை. நிரந்தரமாக அவர்கள் இதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து ஃபைன் போட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அது மாதிரி இல்லாமல் அது நிரந்தரமாக அவங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர்றதில் முடிவு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இனிமேல் வந்து இந்த திருட்டு விசிடியை தயாரிக்க இல்லை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது அவங்களுக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். அடுத்து முக்கிய இதுவாக இந்த திரைப்படங்களுடைய ரிலீஸை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்காக வருகின்ற பொங்கல் முதல் 2015 பொங்கல் முதல் வாரத்துக்கு 4 படங்கள் மட்டும்தான். ஏன்னா பொற்றீசல் மாதிரி படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த படங்களோட வெளியீட்டை வந்து முறைப்படுத்தணுங்கிறதுக்காக வாரத்துக்கு 4 படங்கள், அதாவது 3 நேரடி படங்களும் ஒரு தமிழ் படமும் ஒரு டப்பிங் படமும் ரிலீஸ் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல, அவங்க ரிலீஸ் பண்ண முடியலைங்கிறதுக்காக அதை முறைப்படுத்துறதுக்காக வருஷத்தில் 10 நாள் மட்டும்தான், அதாவது வந்து 10 ஃபங்க்ஷன் டேஸில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் ரிலீஸ் பண்ணணும். மீதி இருக்கிற அனைத்து தினங்களில் வந்து சிறிய திரைப்படங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும்னு வந்து அவங்களோட ஒரு வேண்டுகோள் கொடுத்துருவோம். அந்த வேண்டுகோளை வந்து நேற்று நடந்த திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகத்தில் கொண்டு அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் வருகின்ற பொங்கல் முதல் அடுத்த 2015 முதல் வருஷத்துக்கு 10 நாட்கள் 10 ஃபெஸ்டிவல் டேஸில் மட்டும்தான் பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய பட்ஜெட் படங்கள் வரும். மீதெல்லாம் வந்து சின்ன பட்ஜெட்டில் வர படங்கள் ரிலீஸ் பண்ண முடிவு எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் வந்து ஒரு ஆன்டி வீடியோ பைரசி வச்சுருக்காங்க. ஒரு செல் அவங்களா வந்து தனியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சட்டபூர்வமான அனுமதி பெற்று வச்சுருக்காங்க. அது மிக நல்ல அளவில் ஏறக்குறைய வந்து ஒரு 60% திருட்டு விசிடி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுபோல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு ஆன்டி வீடியோ பைரசியில் வந்து ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணுறதுக்கு இறங்கியிருக்காங்க. இதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த கூட்டமைப்பின் சார்பில் எடுத்து முக்கிய முடிவு. அனைத்து பிரிவினரோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு பிரிவினரோட வேண்டுகோள் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ அது தயாரிப்பாளர்கள் மட்டுமே அதை நடத்த முடியாது. இப்போ திரையரங்க விநியோகஸ்தர்கள் வேணும், திரையரங்க உரிமையாளர்கள் வேணும், அவங்களோட ஒத்துழைப்பு தான் அதை நடத்த முடியும். அதனால் வந்து நேற்று வந்து நடந்த மீட்டிங்கில் அவங்கள வச்சு மீட்டிங் போட்டு அவங்களோட கன்கரண்ட்டோட முதல்ல வந்து நான் 10 நாள் 5 நாள் இது மாதிரிலாம் பேசி ஃபைனலாக நேற்று வந்து அந்த முடிவை வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் 2015 அவங்களும் இது மாதிரியான படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, அது எத்தனை படங்கள் குறைக்கிறது உங்களுடைய இலக்கு? படங்களை குறைக்கிறது எங்கள் இலக்கு இல்லை. இப்போ நாங்கள் போட்டிருக்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 52 வாரத்துக்கு வந்து 156 படங்கள் வந்து நேரடி தமிழ் படங்களும் 52 டப்பிங் படங்களும் தான் வெளியாக முடியும். அதாவது வாரத்துக்கு 4 படம்னா 52 வாரம் 156 படங்கள் தான் வெளியாகணும். ஆனால் இன்றைக்கி இந்த வருஷம் வந்து ஏறக்குறைய 200 திரைப்படங்கள் வந்து இது நேரடி திரைப்படங்களை இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அதை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம். அது வந்து சின்ன தயாரிப்பாளர்களுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்களா? எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களா? அது வந்து எல்லாரும் அவங்களோட வேண்டுகோள் வச்சு தான் அந்த படம் இது வந்து சின்ன தயாரிப்பு. ஏன்னா பெரிய படம் எப்படி வேணாலும் ரிலீஸ் ஆகிடும், சின்ன படம் தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கும். எந்த பெரிய படமும் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் நின்னதான் சரித்திரம் இல்லை. பெரிய படம் தான், சின்ன படம் தான் இது வரைக்கும் ஏறக்குறைய 100-200 படம் ரிலீஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல. அவங்களோட வேண்டுகோள் தான் அது. அவங்களோட வேண்டுகோளை எடுத்து தான் இன்றைக்கி நாங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். திருட்டு விசிடிகள் சம்மந்தமாக வந்து சமீபத்தோட ஒரு செய்தி வந்துச்சு. இந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து திரைப்பிரபலங்களை வந்து நீங்கள் நேரடியாக போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது சட்டத்தை நாங்கள் இதுவரை நீங்கள் வந்து நேரடியாக கூட கருத்து நிலை வந்து சட்டவிரோதமாக மட்டும் தான். இப்போ வந்து என்னோட குழந்தை போகுது ரோட்டில், அது ஒருத்தர் வந்து கிட்னாப் பண்ண போகிறோம், இல்லை நேராக போலீஸ் ஸ்டேஷன் போங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் உங்கள் தாலி ஒருத்தர் அறுத்துட்டு போகிறான், ஒன்று போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கள், போய் அடிக்கலாம்னு சொல்ல ஏங்க அவனை அடிச்சு பிடுங்கன்னு கேட்க முடியுமா? அப்போ உங்கள் பொருளுக்கு ஒன்று எங்கள் பொருளுக்கு ஒன்றா? ஈவன் வந்து விஷால் போனது கூட வந்து அவர் வந்து அவராக நேரடியாக, ஏன்னா தவறான இது வந்து இப்போ வெளியே நிலவுது. விஷால் வந்து நேரடியாக போகல, அவர் வந்து முறைப்படி வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்தவர் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கம்பல் பண்ணுறாரு. அந்த உரிமையாளர் வர சொல்லுங்கள், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போலீஸை கேட்குறாரு. அந்த ரைட்ஸ் யாருக்கும் இல்லையா? ப்ரெஸ்ஸோட போயிருக்காரு. இல்லை, அதை ரெக்கார்ட் பண்ணி அவர் உள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி தான் உள்ளே இருக்குது. அதனால் வந்து இது வந்து அந்த
திருடர்கள் வந்து ஒரு விஷக்கிருமியை பயன்படுத்துகிறாங்க, ஒரு விஷ பிரச்சாரத்தை வந்து எங்களுக்கு எதிராக திருப்பியிருக்காங்க. அப்படியே இருந்தால் கூட அது போல் ஒரு திருட்டு நடைபெறும் போது அது திருட்டு நடைபெறதை நேரடியாக பார்க்கும்போது எந்த ஒரு குடிமகனும் வந்து சீருடை அணியாத காவலன், அனைத்து குடிமகனுமே வந்து சீருடை அணியாத காவலன். அவர்கள் கண் முன்னாடி ஒரு குற்றம் நடைபெறும் போது அதை தடுக்க எல்லா குடிமகனுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஆஸ் எ சிட்டிசன் எல்லாருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்களும் தடுக்கலாம், நானும் தடுக்கலாம். ஒரு கள்ளச்சாராயம் விற்குதுன்னா அப்போ ஏன் கள்ளச்சாராயம் விற்கிறீங்க யாருன்னாலும் கேட்கலாம். ஒரு திருட்டு பொருள் ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னா இங்கே திருட்டு பொருள் விற்கிறான்னு வந்து அது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அது எல்லாருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது. இந்திய குடிமகனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்திய நாட்டில் நடக்கிற குற்றங்களை தட்டி கேட்க ரைட்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை திரையரங்குகள் இருக்குது, தியேட்டர் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாகவே நிறைய பேர் வந்து தீர்வாக முன்னாடி வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வந்து வாழ்க்கையோட பரிணாம தத்துவம். இது வந்து இப்போது திரையரங்கு இடிக்கிறாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் இடிக்கப்பட்ட திரையரங்கு ஒரு திரையரங்கு இடிக்கப்பட்டு அங்கே 5 திரையரங்கு கட்டப்படுது. அது கூட வந்து ஷாப்பிங் மால் வந்துடுது. இப்போது இங்கே நேஷனல் தேட்டர் இடிச்சு, இப்போ கண்ணுடைய நம்ம நேஷனல் தேட்டர் இடித்தோம். இப்போ அங்கே 5 ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ இங்கே கமலா தேட்டருக்கு வந்து இப்போ வந்து இதில் 7 ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஆர்காட் ரோட்லேயே 40 ஸ்க்ரீன் வந்துடுச்சு. தமிழ்நாடு முழுக்க வந்து 1000 பேர் பார்த்த தேட்டர் இனிமேல் இருக்காது. இனிமேல் 200-300 பேர் தேட்டர். நிச்சயமாக வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 300 ஸ்க்ரீன் வந்துடும். இன்னும் 10 வருஷத்தில் வந்து ஒரு 1000 ஸ்க்ரீன் வந்துடும். அதனால் மக்கள் வந்து திரைப்படங்களை பார்க்குறத வந்து நிறுத்த மாட்டாங்க. டெஃபினட்டாக வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி வந்து 1200 தேட்டர் ஏற்குறையாது. சார் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து நேரடியாக வந்து கடையில் போயிட்டு இந்த படம் வைக்கப்படுதா இல்லையான்னு ஆய்வு பண்ணுறாரு. அதே மாதிரி அதிக தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிர்ணயிக்கப்பட்ட தொகையோட அதிகமாக வசூல் பண்ணுறாங்க, ஒரு பார்க்கிங்க்கும் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து நுகர்வோர் தான் பாதிக்கப்படுறாங்க. இதை வந்துட்டு எந்த ஒரு நடிகரோ எந்த ஒரு ப்ரொடியூசரோ எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ போயிட்டு நேரடி களத்தில் ஆய்வு மேற்கொள்ளலையே. இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க சார்? இப்போ வந்து ஒரு செயலால் பாதிக்கப்படுறவங்க தான் அதை பற்றி புகார் அளிக்கணும். இப்போ வந்து நுகர்வோர் யார்? அவங்க தான் வந்து ஏங்க நீங்கள் வந்து இது விற்கிறீங்கன்னு கேட்கணும். இந்த மாதிரி அதிகமாக விற்கிறதுனால வந்து உங்கள் படங்களும் பாதிக்க அது நாங்கள் வந்து அதுக்குண்டான ஃபோரமில் நாங்கள் பேசிட்டோம். ஆனால் பொதுமக்களுக்கு கூட அந்த ரைட்ஸ் இருக்குது. 100 ரூபா விற்கிற தேட்டர் வந்து 300 ரூபான்னா நேரடியாக ஒரு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இது வந்து 300 ரூபா விற்கிறாங்கன்னு. அது அவங்க நுகர்வோர்களோட தவறு. அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து நாங்கள் போராட்டம்னு சொன்னது அது சரியாக இருக்காது. அவங்க வந்து கேட்டாங்க ஒழுங்குமுறை கொண்டு வரலாமே, இவ்வளவுதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், நீங்களே அதிகமாக விற்கிறீங்கன்றது ஒரு கேட்கலாமே. ஏன்னா இது வந்துட்டு ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் வர வைக்கிறது ஒரு வாய்ப்பாக நாங்களும் அதே முறைப்படுத்துகிறோம். நாங்கள் வந்து இப்போ ஏறக்குறைய ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். வந்து ஏன் அது மாதிரி பண்ணுறாங்கன்னா வந்து முன்னாடி மாதிரி 100 நாளில் படம் ஓடி எங்கள் கலெக்ஷன் வர வரைக்கும் நாங்கள் பொறுமையாக வந்து ஒரு கேரண்டி இருந்தது. இன்னைக்கு 3 நாள் உடனே விசிடி வந்துடுறதால வந்த வரைக்கும் நாங்கள் வந்து படத்தை வந்து இது பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ எங்களுடைய பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறதா இது மாதிரி சில தவறுகள் நடக்குது. அதை நாங்கள் இது முறைப்படுத்தப்பட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக முறைப்படுத்தப்பட்டு விடும்.